வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்து குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று திராவிட இயக்கங்களினுடைய தேவை நீர்த்து போய்விட்டது. எந்த காரணத்திற்காக திராவிட இயக்கங்கள் தொடங்கியதோ அது நீர்த்து போய்விட்டது. அதனால் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இனி தேவையில்லை, அதை மக்கள் புறந்தள்ளிவிட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். திமுக, அதிமுக அவை குறித்த விமர்சனம் கூட நாம் தள்ளிவிட்டு திராவிட இயக்கங்களின் தேவை தற்போது இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பிரதான விவாதமாக நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அடுத்தபடியாக அவர் ஒரு வாசகம் கூறியிருக்கிறார். அதாவது பிராமணர் எதிர்ப்பு என்பது தேவையில்லை. பிராமணர் எதிர்ப்பு என்று ஒரு காலத்தில் இவர்கள் 1920களில் தொடங்கி சில காலம் நடத்தியதெல்லாம் தற்போது தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் ரெட்டியார், நாயுடு போன்ற சமூகங்களினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. அதை விடுத்து பிராமணர்கள் தான் இன்னும் இருக்கிறார்கள் என்று கூறி இவர்கள் நடத்திய பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம், பார்ப்பனர் எதிர்ப்பு இயக்கத்திற்கான தேவை இப்போது துளியும் இல்லை. ஆகவே தற்போது எது தேவையோ அதை நடத்தலாம் என்பது போன்று அன்புமணி அவர்கள் வெளியிட்ட கருத்தினுடைய அரசியல் பின்னணி என்ன, அது உணர்த்தும் உண்மைகள் என்ன, அது குறித்து தான் இன்று நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதம் குறித்து விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர், தனித்தமிழர் சேனை அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் நகைமுகன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிட கழகத்தை சேர்ந்த தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்கள் அவர் தரப்பு கருத்தை இங்கு எடுத்துரைக்க இருக்கிறார். எழுத்தாளர் மதிமாறன் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை நமக்கு சொல்ல இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறது. உங்களிடமிருந்தே தொடங்குவோம். இப்ப அவர் சொன்னதுல ஒரு விஷயம், அது ரெண்டு செக்மெண்டா கூட நம்ம பண்ணிக்கலாம். திராவிட இயக்கங்களினுடைய தேவை இப்பொழுது நீர்த்து போய்விட்டது. திராவிட இயக்கங்களுடைய என்னென்ன கோரிக்கைகளை வைத்து திராவிட இயக்கங்கள் உருவானதோ அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியை மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்கங்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நீர்த்து போக செய்தது அவர்களே தான். வெளியால் யார் நீர்த்து போக செய்யல. அந்த தேவைகள்லாம் இன்னும் இருக்கு. திராவிட இயக்கத்தை நீர்த்து போக செய்தது அவர்களே தங்களை நீர்த்து போக செய்து கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு எந்த நோக்கத்துக்காக திராவிட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த திராவிட இயக்கம் திசையில் எந்த திராவிட இயக்கம் பயணிக்கவில்லை. இன்னொன்று, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்துடைய தேவை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தேவை என்று சொன்னதை வைத்து அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த 50 ஆண்டுகள் நிறைவுற்றுவதாக அவர் டாக்டர் என்ற முறையில் ஒரு எக்ஸ்பயர் ஆன மருந்துன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அதை இன்றைக்கு இருக்க இயக்கங்களில் எது திராவிட இயக்கம் என்று கண்டுபிடிப்பதே மிகவும் கஷ்டமான விஷயம். கருணாநிதி அதிமுக திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்வதில்லை. சோ திராவிட இயக்கம் எது? திராவிட இயக்கம் ஏதாவது ஒன்றாவது அந்த தொடங்கிய காலத்தில் தேவைப்பட்ட அந்த திசையில் பயணிக்கிறதா என்பதை வைத்துத்தான் திராவிட இயக்கத்தின் தேவை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு வகையில் அன்புமணி சொன்னது நான் ஏற்றுக்கொள்கிறேன். திராவிட இயக்கத்தின் தேவை முடிந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் என்றைக்கு திராவிட நாட்டை கைவிட்டார்களோ அன்றைக்கே திராவிட இயக்கத்தின் தேவையும் முடிந்துவிட்டது. தந்தை பெரியார் அவர்களே இறுதி காலகட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு என்றுதான் சொன்னார். ஆகவே அவரே திராவிட இயக்கத்துடைய தேவை முடிந்துவிட்டது என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு சென்றதான் அர்த்தம். அந்த வகையில் தமிழ்நாடு கேட்டதுக்கு அப்புறம் திராவிடர் கழகம் தானே பேர் வச்சிருந்தாரு. அதான் மாற்ற முடியாம இருக்காங்க. மாத்திர நியாயமா? அவங்க தமிழர்களுக்காக பாடுபடுவதாக இருந்தால் எல்லா திராவிட இயக்கங்களும் முதலில் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும். திராவிடன் என்று இன்றைக்கு திருப்பதியில் அடி வாங்கி யாரால் அடி வாங்கி வந்திருக்கிறான், கர்நாடகத்தில் யாரிடம் அடி வாங்குகிறான், முல்லை பெரியாரில் யார்ட்டு அடி வாங்குகிறான், திராவிடன் தான். அந்த வகையில் தான் தம்பி அன்புமணி அவர்கள் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை விட இன்றைக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து திராவிடர்களால் தான் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். அப்படி சொல்லியிருந்தால் அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிடர் அல்லாதவர்கள் நீங்க யாரை பாக்குறீங்க? நீங்க எப்படி பகுக்கிறீங்க? அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், வீட்டிலும் வீதியிலும் தமிழ் பேசுபவர்கள், பிழைப்புக்காக மட்டும் தமிழ் பேசாமல் உண்மையிலேயே மனைவி மக்களிடம் தமிழ் பேசுபவர்கள் தான் தமிழர்கள். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்று இயக்கங்கள்லாம் வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கும் இருக்கிறது. நாம் தமிழர் என்பது எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இங்கு யார் தமிழர் அல்லாதார் என்பதை அடையாளம் காட்டத்தான் எந்த இயக்கமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த பணியைத்தான் என்னால் முயன்ற அளவு கடந்த 20 ஆண்டுகளாக தமிழர் அல்லாதாரை அடையாளம் காட்டுகிற பணியை நான் செய்து வருகிறேன். தமிழர் அல்லாதவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆபத்துங்கிறீங்களா? தமிழர் அல்லாதவர்களால் ஆபத்து என்று சொல்ல வரவில்லை. தமிழ் தேசியம் என்று வரும்போது இந்திய தேசியத்துக்கு மாற்று திராவிட தேசியம் என்று வந்து
இன்றைக்கு திராவிட தேசியத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் என்று வந்த பிறகு அந்த தமிழ் தேசியத்துக்கு தமிழர் அல்லாதவன் தலைமை தாங்கிவிடக்கூடாது. தமிழர் அல்லாதவர்கள் இங்கே தாராளமாக வாழலாம், ஆனால் தமிழர்களை ஆள நினைக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்கிற தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் என்பது தமிழ் சாதிகளின் ஒற்றுமையின் அடிப்படையில் தான் தமிழ் தேசியம் வளர முடியும். நிச்சயமா நான் அப்படியே உங்கள்கிட்ட இந்த கூற்ற வைக்கிறேன். இப்ப நம்ம 2 செக்மெண்ட், இதுல முதல் செக்மெண்ட் மட்டும் போயிருவோம். அதாவது தமிழ்நாட்டில் நாங்க ஒன்றும் பெரிய லெவல்ல யாரையும் விரட்டணும்லாம் சொல்லல. ஆனால் ஒரு உயர் பதவி அதிகார மையம் வரும்போது தாய்மொழி தமிழை கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அது இந்த திராவிட இயக்கங்கள் செய்ய தவறிவிட்டது. அதனால் திராவிட இயக்கங்களுடைய தேவை நீர்த்து போய்விட்டதுன்னு அன்புமணி சொன்னதை அந்த வகையில் நான் முழுமையா ஆதரிக்கிறேங்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நீங்க அவரு அன்புமணி சொன்ன செய்தி ஒண்ணு சொன்னீங்கல்ல, திராவிட இயக்கம் இங்க கெடுத்திருக்கு அப்படின்னு. குறிப்பா இங்க வந்த பிறகு மது டாஸ்மாக் நிறைய இருக்கு, ஊழல் நடந்திருக்கு. அன்புமணியோட அந்த செய்திகளோட நான் 100% ஒத்து போறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு மோசமான விஷயங்களை திராவிட இயக்கங்கள் செய்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக போன்ற ஜாதி கட்சிகளை வளர்த்து விட்டது திராவிட இயக்கம். அது செஞ்ச மோசடிகள்லயே திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் அவங்க செய்த ஊழல், அவங்க செய்த மதவாத விஷயங்களுக்கு ஆதரவு எல்லாத்த விடையும் இந்த 30 ஆண்டுகள்ல திராவிட இயக்கம் என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் திராவிட இயக்கத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி ஐயெல்லாம் சொன்னாங்கல்ல, திராவிட இயக்க மருத்துவ இயக்கங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னால சரியாவோ தப்பாவோ ஒரு சந்தர்ப்பவாத அணி, பிழைப்பவாதம் அல்லது தேர்தல் அதை முன்னிறுத்தி மட்டுமே இருந்த இதுல திராவிட இயக்க மருத்துவ அந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா பச்சையான ஜாதி அமைப்புகளா வந்திருக்குது. இவங்க வெளிப்படையா தமிழர்னு சொல்லிக்கலாமே தவிர மாறாக அவர்கள் புழங்குவது தன் ஜாதிக்குள்ளதான் புழங்குறாங்க. அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் செஞ்சதுலேயே மோசமானதான் நான் எதை கருதுறேன்னு சொன்னேன். அந்த 30 ஆண்டுகள்ல ஜாதி பேரில் யார் வேணுமாலும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்க ஜாதிகாரர்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டா அவர்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இந்த திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி தேர்தலில் கொடுத்தது. அதில் இந்த விஷயங்கள்ல அது ஒரு மோசமான திராவிட இயக்கத்தோட மோசமான கூறுகளாக இதை நான் பாக்குறேன். இன்னொன்னு, இந்த தமிழ் அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பேசுறது வெளியில பேசும்போது பொதுவா தமிழ் அடையாளம் அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்குமே அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனா இவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் ஜாதிகாரனை பார்த்தா ஜாதி உணர்வு பேசுறது, அடுத்த ஜாதிகாரனை பேச தமிழ் உணர்வு பேசுறது. இதுதான் அது தமிழ் தேசியம், தமிழ் அப்படிங்கிற பேசுறதுல இருக்குது. இதுல அடுத்த ஜாதிகாரங்கிட்ட பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, ஒருத்தரை தமிழ் தேசியத்துக்குள் பேசுவது, அது அரசியல் பேசுவது 30 ஆண்டுகள் எப்படி ஒரு மோசமான வடிவமா மாறி இருக்குது. பெரியார் எப்படி பாடுபட்டு தன்னோட கடைசி வரைக்கும் இந்தியாவிலேயே தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்கிற இழிவை உடைத்த ஒரே தலைவர் இந்தியாவிலே பெரியார் ஒருத்தர் தான். இங்க ஜாதி சங்கம் வச்சிருக்க கூட போட முடியாத ஒரு சூழல்ல பெரியார் தான் ஏற்படுத்தினார். நீங்க மேற்கு வங்காளத்திலையும் கேரளாலெல்லாம் கம்யூனிஸ்டுகளே தன் பேருக்கு ஜாதி பேர், பெரியார் தன் பேரில் இருக்கிற ஜாதியை ஒழித்தது மட்டும் இல்லாமல் பார்ப்பனரில் இருந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் ஜாதி பேர் போட்டிருந்தாங்களோ பேசி 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 இடைநிலை சாதிகள் மத்தியில் சாதிக்கு எதிராக பேசி ஒரு முற்போக்கான சூழலை ஒட்டுமொத்தமான பிற்போக்காளத்தை உருவாக்க பெரும் பணியை திராவிட இயக்கத்தின் சார்பாக பெரியார் பண்ணாரு. எனக்கு என்ன ஆகுது, தமிழ் தேசியவாதிகள் இந்த சாதிக்கு எதிராகவே பேசாம மாறாக என்ன பண்றாங்க, சாதிக்கு ஆதரவாக பேசி ஐடென்டிஃபை பண்றாங்க. நீங்க தமிழனா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சாதி வச்சு தெரிஞ்சுக்கணும், நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் காட்டணும், இல்ல லேப் டெக்னீஷியன்ல போய் பரிசோதனை பண்ணி கொடுக்கணுன்ற அளவுக்கு போறது மிக மோசமான ஒரு பாசிச சாதிய கூறுகளா இருக்குது. இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க கற்பனை செய்யற மாதிரி ஒரு பெரிய தனித்த தமிழ் தேசியத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. சாதி உணர்வை தான் இது கொண்டு திருப்பியும் 25க்கு பின்னால் அது போகுது. இந்த சாதிய கட்டமைப்பை இறுக்கி என்ன பண்ணும்னு சொன்னா, இது வழக்கமா என்ன பண்ணும்னா, ஏற்கனவே இருந்த இந்த நிலப்பிரபுத்துவ கூறுகள்ல இருந்த மிக மோசமான சாதி ஒடுக்குமுறைகளுக்கு இந்த மக்கள் தயார் பண்றது. தமிழன் ஐயா சொன்ன மாதிரி தமிழன் தான் சரி, தெலுங்கு வீட்டுல தெலுங்கு பேசுறாங்க, வெளியே தெலுங்கு பேசுறாங்க, அவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழனா புழங்கலாம்னா புழங்க முடியுதா? இப்ப தர்மபுரியில ஒரு தமிழ் பேசுகிற பையன் ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணு திருமணம் முடிக்க போனான், ஊரே பத்தி எரிஞ்சுது. அங்க என்ன தெலுங்கு பிரச்சனை இருக்கு? அங்க வேற மொழி பிரச்சனை இருக்கா, இல்ல இந்திகார பிரச்சனை இருக்கா? தர்மபுரி விவகாரம் தமிழர்களுக்குள்ள நடந்த திருமணம் தானே. அப்ப தமிழனுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறது இல்ல, ஒரு தமிழன் இன்னொரு தமிழுக்குள்ள உறவு வச்சுக்கிறது இல்ல, ஒரு இந்து எப்படி இன்னொரு இந்துவோட உறவே வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி மேடையில பேசும்போது பேசலாம், மக்கள் மத்தியில பேசும்போது கட்சிக்கு பேசலாம், பொது வழியில இந்துன்னு பேசி கூட்டம் சேர்க்கலாம். ஆனா ஒரு இந்து பையன் ஒரு இந்து பெண்ணை திருமணம், ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு பார்ப்பன குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் ஒரு தலித் பெண்ணை திருமணம் முடிக்கிறதோ, அல்லது தலித் பையன் தனக்கு மேலுள்ள சொல்ல பிறந்த வர்ண நிலைகளை மேலுள்ள சாதியில் திருமணம் முடிக்க போனா ஊரே பத்தி எரியுது. தமிழர்கள் தானே அவங்க. அப்ப நீங்க தமிழ் அடையாளம் வேணும்னு சொன்னா தயவு செய்து சொல்றேன், நீங்கள் தெலுங்க பத்தி பேசுங்க, கன்னடகாரங்களை பத்தி பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. ஆனா உங்களுக்குள் ஒரு நேர்மையாயிருங்க. தமிழன் தமிழனோட உறவு கொள்வான், தமிழனுக்கு ஜாதி அதாவது தெலுங்கு கன்னடர் அல்லாத மற்ற சமூகங்கள் எல்லாமே, தேவர், வன்னியர், தேவேந்திர குலவலர் எல்லாருமே ஒண்ணு மண்ணா நீங்க பழகுங்க,
பொண்ணு கொடுத்து இல்ல நான் என்ன சொல்றேன், ரெண்டாவது அவங்க பேசுகிற வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறாங்க, வெளியில தமிழ் பேசுறாங்க, அப்படி கிடையாது. வீட்டிலும் தமிழ், வெளியிலும் தமிழ் பேசுகிறோம்னு சொல்றாங்கல்ல, அதுலயாவது நீங்க நேர்மையா இருங்கன்னு நான் சொல்றேன். அதுல நீங்க நேர்மையா வந்து வீட்டிலும் தமிழ், வெளியிலும் தமிழ் பேசுகிற நீங்கள் தமிழ் மட்டுமே பேசுகிறவர்களோடு நாங்கள் சாதி பார்க்காமல் நாங்க தொடர்பு கொள்வோம். ஒரு தேவராக தான் பொண்ணு கொடுக்கணும்னு பார்க்க மாட்டாரு. ஒரு நாடாரு கொடுப்போம், ஒரு பள்ளரு கொடுப்போம், ஒரு பறையரு கொடுப்போம். நாங்க தமிழனா புலங்குவோம்னு உங்களால சொல்ல முடியலங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. தமிழனா புலங்கலாம்னு இந்த கண்ணோட்டம் இல்லாத இளைஞர்கள் ஒண்ணு சேரும் போது இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் உள்ள பூந்து அவங்க தான் பிரிக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா வந்து மருத்துவர் ஐயாவோட மகன் வந்து இன்னொரு சின்ன ஐயா பேசியிருக்காருல்ல, தர்மபுரியில என்ன தமிழ வேறு மொழிக்காரனாங்க நடந்தது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இவங்க பேசுவது போன்று ரெட்டி நாயுடு அப்படிங்கிற தெலுங்கு அடையாளம்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த ரெட்டி நாயுடு தெலுங்கு அடையாளம்ங்கிறது நான் அப்படி பார்க்க தெலுங்கு அடையாளம்னு நான் பார்க்கல. தமிழ் பேசலாம், ஆனா அவங்க என்ன கூறுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இப்படி பார்க்கலாம். இவர் சொன்ன மாதிரி சாதியா எப்படி வந்து இங்க இடைநிலை சாதிகளில் தமிழ் மட்டும் பேசுகிற ஒரு முதலியாரு, ஒரு பிள்ளமாறு, ஒரு நாய், ஒரு தேவரு, ஒரு உடையாரு, இது போன்ற தமிழ் சாதிகள் எப்படி சாதியோட தனமா தன் சிஸ்டத்துக்கே இயங்குறானோ அப்படிதான் இயங்குறாங்க. ஒரு ரெட்டியாருக்கும் ஒரு நாயுடுக்கும் எந்த உறவும் கிடையாது, அவங்க தனியா இயங்குறாங்க. அது கிடையாது. அவங்க தெலுங்கு மொழி வந்து வீட்டுக்குள்ள பேசலாம், ஒருத்தருக்கு தனித்தனியா தான் இயங்குறாங்க. இங்க தமிழ்ங்கிற மொழி எப்படி ஒருத்தர் சேர்ந்து இயங்குறது இல்லையோ அது போல் ஜாதியா தான் இயங்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஆமா எல்லா ரெண்டுத்திலும். ஆமா, இன்னொரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி வந்து ஒரு கோவை மாவட்டத்தில் இருக்கிற கொங்கு வேளாளர்கள், அங்க இருக்கிற ஆதிக்க ஜாதியா இருக்கிற அவர்கள், அங்க இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு எதிரான ஒரு சாதிய மனோபாவத்தோட எப்படி வந்து கீழே பாக்குறாங்களோ, வன்முறை நிகழ்த்துகிறார்களோ, அது போலவே அங்க தெலுங்கு பேசுகிற அந்த மக்களுக்கு எதிராக அங்க இருக்கிற நாயுடு தெலுங்கு பேசுறவர்களும் அருந்ததிய மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்ப என்ன கூட்டம் அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பேசுகிற கவுண்டரும் தெலுங்கு பேசுகிற நாயுடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தெலுங்கு பேசுகிற அருந்ததிய மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அந்த கூட்டு தான் அங்க இருக்குது, சிறப்பா இருக்குது. இன்னைக்கு நண்புமணி பேசினார்ல, அவங்க அப்பா வந்து போன ஆண்டு அவர் தான் போய் தெலுங்கு கூட்டமைப்பு அவர் தான் துவக்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் எப்ப ஒண்ணு சேருவாங்க, இவங்க எல்லாம் பேசுவாங்களே தவிர சேர முடியாது. ஜாதி ரீதியா தமிழ்னா சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப சேருவாங்கன்னா ஒரு தலித் விரோத நடவடிக்கையின் போது தெலுங்கு தமிழ் எல்லாம் தவிர்த்து விட்டுட்டு தலித் அல்லாத கூட்டமைப்பு சேர்ந்துப்பாங்க. அதுதான் சாத்தியப்படும். அதுதான் ஜாதி தான் நிர்ணயிக்குது. இதே பேசுற இவர்கள் கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால தலித் இல்லாத கூட்டமைப்புக்குள்ளார இதே ரெட்டி நாயுடு எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? நம்மளா சேர்த்தோம். நம்ம எல்லாருமே சாதியா பாக்குறோம். ஒரு தமிழ் சாதின்னு சொல்லப்படுகிற இடைநிலை சாதிகள்ல எல்லா ஜாதிகளும் எப்படி வந்து தலித் விரோதமா இருந்தா அது கடுமையா பேசுறோமோ, மொழி வழி இனவழி தேசியம் இல்ல சாதி பாக்குற ஒரு சாதி தான் இருக்குது. சாதி பார்ப்பதற்கு நான் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை சொல்லணும்னு இப்படி சொல்றேன். பெரியார் சொன்னதே சொல்றேன், நான் பெரியாரோட வார்த்தையிலே சொல்றேன். விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா தான் இருக்குது தமிழ் தேசியம். நிச்சயமா நான் உங்களிடம் கேட்பது, அதாவது திராவிட இயக்கங்களை விமர்சிப்பதற்கு பின்னால் இவர்கள் மொழி பற்றோ இவர்கள் தமிழினம் மீதான பற்று கிடையாது, அந்த தனித்த சாதி அடையாளங்களை பேணணும், அதற்கு இவர்கள் வந்து தெலுங்கு கன்னடர்கள், அதாவது நீ என்ன தமிழா தெலுங்கானா அதோட அர்த்தம் வந்து நீ நாயுடுவா பிள்ளையா தேவரா தமிழ் பேசுற ஜாதியா தெலுங்கு பேசுற ஜாதியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயமே ஒழிய சாதி ஒழிப்பு பேசிய திராவிட இயக்கத்துக்கு இதுதான் உங்களுக்கு கோபமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அவர் தோழர் வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க மட்டும்தான் ஏதோ சாதி பாக்குற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஏதோ சாதி பார்க்காம இருக்கிற மாதிரியும் அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சாருன்னு நினைக்கிறேன். அது வந்து முற்றிலும் தவறானது. 234 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்க எத்தனை பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க? யாருமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணல. சரி, திராவிட கட்சிகள்னு சொல்லப்படுகின்ற அனைத்து கட்சிகளையும் எடுத்துப்போம், திராவிடர் கழகம் உட்பட, திமுக உட்பட, மதிமுக உட்பட, அதிமுக உட்பட, திராவிட கட்சிகள் சொல்லப்படுகின்ற எல்லா இயக்கத்திலையும் உள்ளவங்க எத்தனை பேர் சாதி மறுப்பு திருமணம் அவர் சொன்ன மாதிரி தமிழரை பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையாது. சரி, ரைட். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் எடுத்துப்போம். அதில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், அனைத்து சித்தாந்தம் பேசுபவர்கள், பொது உடைமை சித்தாந்தம் பேசுபவர்கள், இவங்க எல்லாருமே 90% மேல அவங்க சாதிக்குள்ளதான் அந்த திருமணத்தை வந்து பண்றாங்க. இதுல வந்து தமிழ் தேசிய பேசுறவங்க மட்டும்தான் அப்படி, இவங்க மட்டும்தான் அப்படி இந்து பேசுறவங்க, இந்துன்ற பேசுறவங்க உட்பட இந்துக்கு இந்து யாரும் பண்ணிக்கிறது கிடையாது. யதார்த்தமான உண்மையாதான். ரெண்டாவது முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ரெண்டாவது என்னன்னா, இதுல சாதின்னு இவங்க எதை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு காலத்துல ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் ஒரு குடும்பமா ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதாவது நீங்க இன்னைக்குல இருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம்னு சொல்லலாம். ஒரு 100 குடும்பம் இருந்திருக்கும். அந்த 100 குடும்பங்கள் அவங்களுக்கு ஒரே விதமான ஒரு சிந்தனை, ஒரே விதமான உணவு பழக்கம், ஒரே விதமான அவங்களுடைய பழக்க வழக்கம், இதுக்கு வந்து சாதி என்று பெயரிடப்பட்டிருக்கலாம்.
அதுதான் உண்மை. அதாவது தேவர் அப்படின்னா சாதி நீங்க நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கல. தேவர்ன்றது ஒரு தேவர் குடும்பம். அது தேவர்ங்கிறது பட்டம், சாதிங்கிறது மூணு குடும்பம். அந்த முக்குல திறந்து ஒரு குடும்பம். நாடார்ன்றது ஒரு குடும்பம், முதலியாரும் ஒரு குடும்பம். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குடும்பம். இதை சாதி அப்படின்னு காலம் மாற அதுக்கு சாதின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்களே தவிர இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய கலாச்சாரம், இதெல்லாம் ஒரே அதே குடும்பம். அதுல உள்ளவங்கள ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுக்குள்ள பெண் கொடுக்கறதுலயோ பெண் எடுக்கிறதுலயோ உறவா இருக்கிறதுலயோ என்ன தவறுன்னு நான் கேட்கறேன். அதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இவர் சொல்ற மாதிரி அவரை தான் பண்ண, வேற ஒரு சமுதாயத்துல பண்ணிக்கிட்டதான் கரெக்ட், அவங்க தான் அப்பதான் தமிழரு, வேற ஒரு சமுதாயத்துல பண்ணிக்கிட்டதான் இந்து அப்படின்னு சொல்றதே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப பண்ணிக்கிறது தவறு இல்லைன்னு இவர் சொல்றதை விடவும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரே சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வதில் என்ன தவறுன்னு அதுதான் நடக்குது. அது தவறுன்னு யாரும் சொல்லல, அதுதான் உண்மை. என்ன ஒரு சொல்லு என்ன பிரச்சனைன்னா, வேறு சாதிக்குள் விரும்பி திருமணம் செய்து கொள்வதை நீங்க தடுக்கிறீங்கிறதா பிரச்சனை. அது பெற்றோருடைய விருப்பங்க. அது ரெண்டாவது உங்கள்ட்ட முன்வைக்கிறது என்னன்னா, பொதுவா இந்த இன்னைக்கு இந்த தனித்தமிழ் பேசக்கூடியவர்கள், திராவிடத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய பிரதான கோரிக்கை, அதாவது இந்த மொழி பண்பாடு உள்ளுக்குள்ள இருக்க சாதி அந்த அரசியல், நான் மீண்டும் அவர்கிட்டே வரேன். நான் உங்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த திராவிட இயக்கங்கள்லாம் பிரதானப்படுத்து திராவிடர் அப்படிங்கிற மாதிரி பிரதானப்படுத்தினாலும் பெரும்பாலான சாதிகளா அங்க தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகள் அதிகமா இருந்ததுனாலதான் தமிழர்கள் குறிப்பா வன்னியர்கள், தேவர்கள், இன்னைக்கு பல்லர்கள், பறையர்கள்லாம் இந்த அளவுக்கு தமிழ் உணர்வு பேசி நம்மளாம் வஞ்சிக்கப்பட்டுட்டோம், முழுக்க தெலுங்கு பேசுறவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா? இல்ல, இது என்னன்னா, முதல்ல திராவிட இயக்கம் என்பது இன்றைக்கு இருக்க வெறும் நம்ம எப்படின்னா திரும்ப அதிமுக இல்ல திமுக மாதிரி அரசியல் கட்சிகளை வச்சே பேசிட்டு இருக்கோம். பெரியார் தொடங்கிய அல்லது சொன்ன திராவிட சித்தாந்தம் என்பது பொதுவா எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்து, அந்த அடிப்படையில் சொன்னது. அந்த அடிப்படையை எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்களான்னா, தோழர் சொன்ன மாதிரி எல்லோரும் எடுத்துக்கல. இடையில எல்லாருமே தொய்வு ஏற்பட்டுச்சு, தவறு செய்திருக்காங்க. இல்ல, கட்டாயமா அரசியல் பெரியார் சொன்னதை முழுமையாக செய்வதற்கு எந்த அரசியல் கட்சியாலும் முடியாதுன்னே கூட சொல்லுவாங்க. கட்டாயமா பெரியாரால முடியாது. 32 சோவியத் ரஷ்யா போயிட்டு அவர் தொழிலாளர் உரிமைகளுக்காக போட்ட சட்ட திட்டங்களை இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட எந்த அரசியல் கட்சிகளாலும் செய்ய முடியவே இல்லை. அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். தவறு யார் செய்ததுதான் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதுல என்ன நாம பார்க்க வேண்டியதுன்னா, அன்றைய காலகட்டத்தில் திராவிட இயக்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இங்க அந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை எடுத்துட்டு போனவங்க எல்லாருமே பிற மொழிக்காரர்கள் தான். நாயரா இருந்தா மலையாளியா தான் இருந்தார், நாயர். தியாகராயரா இருந்தா தெலுங்கரா தான் இருந்தார், பெரியாரா இருந்தா கன்னடா தான் இருந்தார். ஏன்னா எடுத்து போவதற்கு ஆள் இல்லை, செய்தார்கள் அவர்கள். அதற்கு பிறகு வந்தவங்க யாரும் இதையே குறிப்பிட்டு இவர்கள் தான் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும்லாம் திராவிட அமைப்புகள்ல எந்த அமைப்புகள்லயும் அப்படி இல்லை. ஐயா கூட சொன்னாங்க, திராவிடர் கழகத்தில் கூட எப்படி, திராவிடர் கழகத்தில் சாதி மறுப்பு திருமணங்களை கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறோம். இளைஞர்களுக்கு எங்களுடைய தலைவர் மாநாடுகள் அறிவிப்பது கூட சாதி மறுப்பு திருமணம், அது கைம்பெண் திருமணம் கட்டாயமாக, என்னுடைய திருமணம் உட்பட சாதி மறுப்பு திருமணம் தான். இதுல ஏன்னா இதுல நாங்க அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி தான் செய்யணும் என்பதை செய்த ஒரே தலைவர் இந்திய வரலாற்றிலே பெரியார் மட்டும்தான். எனவே அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயமாக செய்து அரசியல் செய்யும் போது சில இடங்களை தவிர்க்க முடியாம இப்படி ஏற்படும். ஆனா இது இவர்கள் சொல்வது குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் தவறானது. ஏன்னா இடஒதுக்கீடு அடிப்படையிலே கூட இன்றைக்கு இந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே இடஒதுக்கீடு அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர் உள்ளிட்டவர்களுக்கு, பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு அவருடைய அந்த தலைமை பதவிகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்த பிறகு இப்படி திரும்ப ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்வது முட்டாள்தனமான சிந்தனை. உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். அதாவது உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்கிறது அவர் சொன்னார், அவர் சொல்லும் போது எனக்கு அதான் நினைவுக்கு வந்தது. பெயருக்கு பின்னால் சாதி எடுக்க சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தான், தந்தை பெரியார் அவர்கள் தான். அது கம்யூனிஸ்ட் 1929 ராமச்சந்திரன் சேர்வை. அதனால கேட்கிறேன், அவருடைய பேரன்னா என்னுடைய தாத்தா தான் 1929 ஜாதி பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று, அதனாலதான் உங்கள்கிட்ட வச்சு 1929 இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவரே. இனிமேல் நான் ராமச்சந்திரன் சேர்வை கிடையாது, ராமச்சந்திரன் என்ற தன்மானம் உள்ள தமிழன் அவர் சொன்னாரு. ராமச்சந்திரன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான முழுக்க ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆதி திராவிட மக்களுக்காக நடத்தி சொந்த மறவர் அகமுடியர் சாதிட்டு கல்லடி வாங்கினவர் உங்களுடைய தாத்தா ராமச்சந்திரன் சேர்வை. அந்த அடையாளத்துக்காண்டி அந்த பேரை சொல்றேன், அந்த சாதி பேரை எடுத்தவர் அவர். அவர் மரபில் உங்களுக்கு ஏன் திராவிட இயக்கம் மீது இப்படி ஒரு விமர்சனம் வருது? இல்ல, திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் என்பதை விட ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் கடந்த பிறகு இன்றைக்கு ஏற்பட்டிருக்க மொழிவழி மாநிலம் அப்போது இல்ல. ராமச்சந்திரனார் இருக்கும்போது மொழிவழி மாநிலம் எல்லாம் இல்ல, ஒட்ட மெட்ராஸ் ஸ்டேட் இருந்தது, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ். அதனால அதுக்கு பிறகு எந்த வருடம் ராமச்சந்திரன் சேர்வைங்கிற பட்டத்தை சாதி பட்டம் 1929
1929. ஆனால் அதுக்கு பிறகு பல மாற்றங்கள். இங்க 47 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அப்புறம் 56 வந்து மொழிவழி மாநிலம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாறுதலுக்கெல்லாம் பிறகு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த திராவிட மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து அவர் பேருக்கு பின்னாடி சாதியை தூக்கி எறிஞ்சிட்டு இதுதான் என்னுடைய சுயமரியாதை சொன்ன இவர் சோழர் சொன்ன மாதிரி அதற்கு பிறகு அந்த தாக்கம் கம்யூனிஸ்ட் மத்தியிலோட வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் முதல் ஆள் உங்க தாத்தா அத பெரியார் சொன்னபோது முதல் ஆள் ராமதாஸ் வந்து பன்னீர் சிங்கம் ஆரம்பிக்கும் போதே ராமதாஸ் படையாச்சின்னு போட்டுக்க முடியல இல்ல. சோ அந்த அளவுக்கு இங்க பெரியாருடைய தாக்கம் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்றைக்கு பெரியாரை விமர்சனம் செய்து தமிழ் தேசியம் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பெரியார் போட்ட அறிவு பிச்சையின் காரணமாக, அந்த பிச்சையின் காரணமாக தமிழ் தேசியம் எங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறதே தவிர பெரியாரை எதிர்த்து வந்ததல்ல தமிழ் தேசியம். பெரியாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அவர் ஊட்டிய உணர்வின் காரணமாக, அறிவின் காரணமாக, புத்தியின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தது போதும், தமிழால் எழுவோம் என்று சொல்கிறோமே தவிர பெரியாரை விமர்சித்து பெரியாருடைய கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு தமிழன் எவ்வளவு எழுந்திருக்கவே முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு என்னென்ன விஷயங்களை சொல்றீங்க? எதனால தமிழர்கள் வந்து இந்த திராவிட இயக்க கொள்கைகளை வீழ்ந்தாங்க? இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் வச்சுக்கோங்க. இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஏதோ தப்பித்தவர் ஒரு தமிழர் வந்திருக்கிறார், ஏதோ வச்சுங்க, அவர் பச்சை தமிழரா இல்லைங்கிறது இருக்கட்டும், ஏதோ விபத்தில் வந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டு ஒரு தமிழர் இப்போ வந்திருக்காரு. அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா 2 ஆலோசகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. 2 பேரும் தமிழர் அல்லாதார். ஒரு ராமானுஜங்கிற தெலுங்கர், ஷீலா பாலகிருஷ்ணன் ஒரு மலையாளி. ஹோம் செக்ரட்டரி அபூர்வ வர்மான் ஒரு இந்திக்காரர். பப்ளிக் செக்ரட்டரி ஸ்வெயின் ஒரு இந்திக்காரர். டிஜிபி அசோக்குமார் குப்தான்னு ஒரு தமிழர் அல்லாதவர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை காவல்துறை ஆணையர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள். தமிழ்நாட்டில் 4 போலீஸ் மண்டலங்கள் இருக்கிறது, வடக்கு மேற்கு. 4 பேருமே தமிழர் அல்லாதார். 4 பேர். மற்ற மாநிலத்தில் எப்படி இருக்கு? மற்ற மாநிலங்கள்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ் பெரும்பாலும் வந்து வேற மாநிலத்தை மாத்தி போறது இயல்பான விஷயம் தான். அதனால வந்து இருக்கலாம், வேணாம்னு சொல்லல. ஆனா அந்த வீதாச்சாரம் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழர் மேல தமிழ்நாட்டு அதிகாரிகள், தமிழை தாய்மொழியாக கொண்ட அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்கிறது. இங்க தமிழர் எத்தனையோ பேர் இருக்காங்க. தலைமைச் செயலாளர் 13 பேர் ஓவர்லுக் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு தமிழர். ரைட், மகிழ்ச்சிக்குரியது. இதே மாதிரி இங்க வந்து இதை வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களோ இல்ல திராவிடம் பேசுபவர்களோ இந்த நிர்வாக அமைப்பை கண்டிப்பதே இல்லை. இப்ப கவர்னர் வந்து வெளிமாநிலம் தான் போட்டாகணும், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அது சட்டபூர்வமானது. சீஃப் ஜஸ்டிஸ் இங்க வெளியால் தான் இருக்கணும், ஏற்புடையது. இங்க சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாம் வெளியால் போடணும்னு அவசியம் இல்லையே. அவசியம் இல்லாத போது முழுமையா வட இந்தியர்களாலேயே நம்ம ஆளப்படுறோம். தமிழை ஓட்டு போட்டது யாருக்கோ, ஆளப்படுவது யாராலோ என்ற நிலை இன்னைக்கு இருந்து கொண்டு நிர்வாக அடிப்படையில் அது வேற ஒரு கைக்கு மாறிடுது. மக்கள் விரும்பாத ஒரு பிரதிநிதித்துவம். நம்ம நினைச்சுக்கிறோம் பன்னீர்செல்வத்துக்கு தான் பவர்லாம் இருக்குன்னு. இல்ல, அங்க பூரா வந்து எங்க இருக்குன்னு இது வந்து வேறு விதமா. இப்ப நீங்க சொல்ல, நான் சொல்றது வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருந்தா பரவாயில்ல. பன்னீர்செல்வம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரோ அவங்ககிட்ட இருந்தா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி இந்த தமிழர் அல்லாதவர்கள் நிர்வாகத்தில் இருந்து தமிழர்களுக்கான எல்லா பணிகளையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இங்க வந்து திராவிட இயக்கத்துடைய தாக்கம் இந்த பகுத்தறிவு கூட எனக்கு பெரியார் கொடுத்த பிச்சை என்று நான் சொல்லுவேன். எனக்கு இப்படி பார்க்கக்கூடிய அறிவை கூட கொடுத்திருக்கிறார். நீ யாருக்குடா ஓட்டு போட்ட, உன்னை யாரா ஆள்றது, நீ பாடுறான்னு சொல்றதெல்லாம் அவர் இருந்து கத்துக்கொண்டதுதான். ஸோ இந்த பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள்ட்ட இல்லாம, இவர் தோழர் சொல்ற மாதிரி வெறும் ஜாதி பார்வை மட்டுமே இருக்கே தவிர நம்ம யாரை ஆள்றான்னு பார்க்க மாட்டேன்றான். ஏன் இங்க உள்ள தமிழனுக்கு, இங்க உள்ள தாழ்த்தப்பட்ட தமிழனுக்கு இந்த பதவிக்கெல்லாம் வர்றதுக்கு அருகதையே இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க. ஏன் முத்துக்கருப்பை ஏன் டிஜிபி வர முடியல? ஏன் போடக்கூடாது? தமிழனை போடக்கூடாது, வேற எந்த ஜாதியாவனா இருக்கட்டும். ஆனா ஒரு வடநாட்டுக்காரன் தான் வர்றான். சோ இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர் அந்த இடத்துல தான் அவர் ஒரு கேள்வி கேட்டார். இங்க ஒரு பல்லரோ பறையரோ வரும்போது ஒரு மறவரோ ஒரு நாடாரோ அதை ஏத்துக்குவாங்களா, உடையாரோ வந்து ஏத்துக்கிறாங்களா? அந்த இடத்துல இவன் யாருன்னு தானே பாக்குறாங்க. இல்ல, பாக்குறதுனால தப்பு இல்ல, அவருடைய செயல்பாடு மூலம் தான் வந்து எதிர்க்கக்கூடாது. நம்ம தமிழர் தானே, பறையரா இருந்தாலும் தமிழர் தானே, பல்லரா தமிழர் தானே, ஒரு மறவரோ அகமுடியரோ நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். நிச்சயமா, அதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்க வந்து ஒரு ஆன்டியா நடந்துக்கலைன்னா எதுக்க போறாங்க யாருமே. இப்ப ஒரு மறவர் வந்தா ஒரு பல்லர் எதுக்க போறது இல்லை. அவங்க வந்து ஈக்குவலா தமிழங்கிற பார்வை இருந்தா, அந்த பார்வை மாறுபட்டு ஜாதி பார்வை வரும்போதுதான் அதனுடைய விமர்சனங்கள் வருது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா,
மொத்தமா உங்களுக்கே இடம் இல்லாத போது எல்லாத்தையுமே இந்த 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 காரணம் காட்டி வெளியே விட்டுட்டீங்கன்னா பூரா தமிழ்நாட்டில் அத்தனை சரக டிஐஜியும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ், நிறைய எஸ்பிஸ், நிறைய கலெக்டர்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்வையே செலுத்தாமல் வடக்கத்திய எதிர்ப்புங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கை. மார்வாடிகளை எதிர்ப்பது, வட இந்திய எதிர்ப்புங்கிறது திராவிட இயக்க கொள்கை தான். அதாவது அதை விட தம்பிக்கு தெரியும், திராவிடர் கழகம் தான் அது. இருந்துச்சுல, இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும். திமுக அதுல இருந்து பிரிஞ்சவங்க எல்லாம் இருக்கா பாருங்க. அது பெரியாரே விமர்சனம் இருக்காது. ஏன்னா பெரியார் ஆரம்பிச்சது இன நலன் கருதி, அந்த இனத்துடைய உரிமைக்காக போராடுறதுக்காக. இவங்க அதுல இருந்து டைல்யூட் பண்ணி, அப்பவே 49 அதை டைல்யூட் பண்ணி அதை பூகோள பரப்பாக்கிட்டாங்க, திராவிட பரப்புன்னு. ஸோ அங்கே வந்து அவங்க இன நலனை விட்டு கொடுத்துட்டாங்க அப்பவே. அதனால இப்ப திராவிடர்னு நம்ம சொன்னோம்னா, இப்ப மாயாவதி என்ன ஆரியரா, காஞ்சிராம் என்ன ஆரியரா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்ம இங்க இருந்து மற்றவங்க பூராமே திராவிடம் அல்லாதவன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இப்ப சார் சொல்லும் போதுல இருந்து சில விஷயங்கள், அதாவது வந்து இப்ப வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. அதாவது தமிழ் தேசியம் என்று பேசினால் அதற்கு பின்னால் சாதி ஒளிந்திருக்கிறது, அதை நம்ம பார்க்கணும், அதுதான் பெரியாருடைய பார்வை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார்? நான் கேட்கிறேன், பக்கத்துல ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி பிரச்சனைல அவங்க பேசக்கூடிய மொழி வழி உணர்வு அங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க வந்து பிற கலப்பு பிரச்சனை இதெல்லாம் வரும்போது அங்க இந்த தமிழ் தேசியவாதி வைக்கிற குற்றச்சாட்டு வருதா? அங்கே அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ முதல்ல 2 விஷயமா பார்க்கலாம். முதல்ல ஐயாவுக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரியாரை தவிர்த்து விட்டு தான் இன்னைக்கு வந்து குறிப்பா திராவிட இயக்கத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக அரசியல் எல்லாமே, அது தமிழ் தேசியமாகட்டும், தலித் அரசியல் ஆகட்டும், இன்னும் வெவ்வேறு அரசியலாக ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிற்போக்காளர்களுக்கு எதிராக, ஜாதி எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக, தலித் விரோதிகளுக்கு எதிராக பேசுவதற்கு பதில் பெரியாருக்கு எதிராக பேசுவதுதான் இன்றைய அரசியலா இருக்குது. அந்த சூழல்ல ஐயா வந்து பெரியாரை தவிர்த்துட்டு நான் தமிழ் தேசியம் பேசலன்னு சொன்னதுக்கும், அது இல்லாம ராமச்சந்திரன் அவங்களோட பேரன்கிறது வந்து நினைவு கூர்ந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். 29 அவர் சாதி பேரை சேர்வைங்கிற பேரை தன் பேர்ல இருந்து எடுக்கிறாரு. ஏன் 29 எடுக்கிறாருன்னா, 1929 பிப்ரவரி மாசம் 18, 19 தான் செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க முதல் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக பெரியார் தீர்மானம் கொண்டு வர்றார். தன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட்டுக் கொள்வதை ஒழிக்கணும் தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அவரும் அவரை சார்ந்த கட்சியில் உள்ளவங்களாம் தன் பேரை எடுக்கிறாங்க, அதுல அவரு எடுக்கிறார். இப்படி ஒரு வரலாற்று அதுல இருந்து முதல்ல எடுத்தவர் அவர்னு சொல்லுவாங்க. முதல்ல எந்திரித்து அது இல்லாம அவருக்கு ஒரு பின்னணியில வந்து அவர் ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த தலித் பிரச்சனைகள்ல ரொம்பவும் நெருக்கி பாக்குற சாதிகள்ல வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிற அந்த சாதியிலிருந்து வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர் பாடுபட்டதுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். அவர் நினைவு கூர்ந்ததுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒண்ணு, இப்ப இந்த தமிழ் தேசியம் ஐயா சொன்ன மாதிரி பேசினாலும் சரி, வேற பேசினாலும் சரி, அது என்ன அப்ளை ஆயிருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை விட்டுருங்க. பெரியார்கிட்ட இருந்து திராவிட இயக்கத்திலிருந்து அடுத்த பிரிவு திமுகங்கிறது உருவானது என்னன்னா, இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் திமுக போன்ற அமைப்புகளுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்களோ அதே காரணத்தை தான் திமுக அன்னைக்கு சொல்லுச்சு. பெரியார் ஒருபோதும் எதையும் புனிதமா பார்த்தவர் கிடையாது. பெரியார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவியலா பார்ப்பாரு. அந்த அறிவியல் கூட சாதி ஒழிப்பு தான் அவரோட நோக்கமா இருக்கும். திராவிடம் அப்படிங்கிற வச்சது கூட சாதி ஒழிப்பின் காரணமா தான் வச்சாரு. அதை தான் தொடர்ந்து பேசுறாரு. தமிழ்நாடு அவங்க அதான் கேக்குறாங்க, ஏன் நீங்க தமிழ்நாட்டுல பெரியார் தமிழர்னு வச்சிருக்கலாம்? தமிழர் அப்படின்னு வைக்கிறதுல உள்ள டிஃபிகல்ட்டை அவர் சொல்லியிருக்கிறார். தமிழர்னு வைக்கிறதுனால இதுல ஆரியர் ஐயா சொன்னாங்கல்ல, அவங்க ஆரியரா இவங்க ஆரியரான்னு கேட்டாங்கல்ல, இதுல என்னன்னா அவங்க திராவிடரான்னு கேட்டாங்கல்ல. தமிழர்னு வைக்கும் போது ஆரியர்களின் கலப்பு இன்ஃபுளுன்ஸ் இதுல வந்து பார்ப்பன மயமா இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்னு பேசுறவங்களே ஒரு உதாரணம். திராவிடர் அப்படிங்கிறது வந்து இனர் ரீதியாக, வரலாற்று ரீதியாகவே ஆரியர் திராவிடர்ங்கிற பிரிவின் காரணமாக ஐயா கடைசி வரைக்கும் அதை இருக்கணும்னு வலியுறுத்தினாரு. அதற்குள்ளார் தமிழர் நலன் அப்படிங்கறது அடிஷனலா பேச ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு நான் முதல்ல பேசுறதுக்கே திரும்ப வரேன். பெரியார்கிட்ட இருந்து வந்த திமுக அவர்கள் இன்றைய போல தமிழ் தேசியவாதிகளுக்கு கையில் எடுத்த விஷயம் மொழியை தான் அவங்களும் எடுத்தாங்க. மொழியை கையில் எடுத்து மொழியை புனிதப்படுத்துவது அப்படிங்கறதே முதல் முறையாக தமிழ் சூழலில் தமிழை புனிதமாக தாயாக உருவகப்படுத்தி தாயே தமிழே அப்படின்னு சொன்னது திமுக காரர்கள் தான். அது பெரியாருக்கு சம்பந்தம் கிடையாது. மொழியை எதையுமே புனிதமா பார்த்து மனிதர்களை புனிதம் அப்ப அவங்கதான் புனிதப்படுத்தி மொழியை பேசினாங்க. அப்படி பேசி வந்த தமிழ் தேசிய கூறுகள்ல திமுக காரர்கள் செய்த தமிழ் தேசிய போராட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒண்ணு, அது வந்து தமிழகத்தில் இருந்த சாதாரண இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள் எல்லாரும் மத்தியிலையும் ஒரு தலைகீழ் மாற்றத்தை திமுக உருவாக்குச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனா மக்கள் பெரும்பான்மையான மாணவர்கள், கலந்து கொள்ளாத மாணவர்களே கிடையாது, மிகப்பெரிய கருத்து மாற்றம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ் உணர்வை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரியார் வந்து பகுத்தறிவு சார்ந்த பேர்கள், தமிழ் பேர்கள்லாம் குழந்தைகளுக்கு வச்சார், மத சார்பற்ற பேர்கள்.
திமுக காரர்கள் தனித்தமிழ் பெயர்களை மிக சாதாரணமான எளிய மக்களுக்கு மிக அதிகமான தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய தமிழ் பெயர்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் தேசியம் திமுகவுக்கு எதிராக தமிழ் தேசியம் பேசுறவர்களோட தமிழ் பேர் கூட திமுகவின் பேர் சாரணமா வச்சதுதான் அது. அப்போ ஒரு அலையை திமுக காரர்கள் உருவாக்கிய அளவுக்கு கூட இன்னைக்கு இருக்க தமிழ் தேசியவாதிகள் உருவாக்கல, தமிழன்கிற அடையாளத்துல உருவாக்குனது. மாறாக திராவிடம் மோசமா கெட்டுச்சின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா இது போன்ற தமிழ் அடையாளத்தை உருவாக்கி சாதியெல்லாம் சேர்த்து ஒரு பொது அடையாளத்துக்குள் கொண்டு வர முயற்சி திமுக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல் அவங்க போனாங்க. அந்த அளவுக்கு கூட திமுக அளவுக்கு கூட ஒர்த்து இல்லாம இவங்க வெறும் தமிழ்னு முன்னெடுத்து பேசுறதுல சாதி தான் அதை தீர்மானிக்குதுங்கிறதுக்கு அந்த திமுக மொழி உணர்ச்சிக்கு இவங்களோட அதிகமா செஞ்சதுங்களா? கண்டிப்பா அது செஞ்சு அந்த காரணத்தின் நீட்சியா தான் இவங்க பேசுறாங்க. அவங்க சாதிய ரீதியா தமிழ் பெயர்கள் நிறைய தமிழ் பெயர், என்னோட பேர் தமிழ் பேர் வந்தது, நிறைய பேரோட தமிழ் பெயர்கள் வந்தது. அல்லாதவனும் தமிழ் பேர் வச்சுக்கிட்டா இதுல இந்த சிக்கல்ல எப்படிங்க தமிழர் அல்லாதவர்களும் அதுவும் சொல்றேன். தமிழ் பேர் வைக்கணும்ங்கறத தமிழர் அல்லாதவரும் வச்சாங்க, தமிழர் வைக்கிறது இல்லையே. நீங்க அகரகாரம் வச்சதுனால அடையாளம் தெரியாம இல்லைங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி நானும் தமிழர் எத்தனையோ தெலுங்குக்காரர், அதையா நான் சொல்லிடுறேன், நானும் தமிழர்னு சொல்லிக்கிற அல்லது தமிழ் தேசியவாதிகள் தமிழர்னு அடையாளப்படுத்தப்படுற பார்ப்பனர்கள் யாரும் தமிழ் பேர் வைக்கிறது இல்ல, விரும்பி வைக்கிறது இல்ல. அவங்க சமஸ்கிருத தமிழ் உறவு பேர் தான் வைக்கிறாங்க. ஒன்னொன்னு இவங்க என்னதான் பேசினாலும் இவங்க சுயஜாதி அபிமானத்திலிருந்து ஜாதி உணர்விலிருந்து தமிழ் தேசியம் பேசினால் அது தமிழ் தேசியத்துக்கு போகாது, மாறாக ஜாதியின் பார்ப்பனத்தின் காலடியில தான் போய் சரணடையுங்கிறதுக்கு ரொம்ப பச்சையான ஒரு உதாரணம் சொல்றேன். அதுல தமிழன் இல்ல, இங்க தமிழன் இல்ல, அவன் தெலுங்குனா இருக்கான், தமிழ்நாட்டுல அந்த அதிகாரி இல்ல, இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா தன் கண் முன்னால் நான் ஒரு பகுத்தறிவாளன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பண்பாட்டு ரீதியாக கோயில் கருவறைக்குள் தமிழே பேசுறது கிடையாது, தமிழ் அர்ச்சனையே கிடையாது. தமிழ் அர்ச்சனை பேசினால் திட்டாகிரும் கிடைக்கிறாங்க. அந்த இடத்துல தமிழனுக்கே அனுமதி கிடையாது. மாறாக அங்க சமஸ்கிருத வேத மந்திரங்கள் தான் ஓதப்படுது. ஒரு தமிழ் தேசிய வாயில் இருந்து கூட இதுவரை அர்ச்சனையை தமிழில் ஓதுன்னு போராட்டம் நடத்துறது இல்ல, அதுக்கான தொடர் முழக்கங்கள் எடுக்கிறது இல்ல. அதிகார வர்க்கத்துல தான் சாதியை சேர்ந்த வரானாங்கிறது தான் கவனமா இருக்கே தவிர, பெரியார் தான் இதை பேசினார். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் தான் தமிழில் அர்ச்சனை செய்யணும் போராட்டம் நடத்தினாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்னு பேசுறீங்களா, அதுல ஒரு நேர்மையா இருங்க. எந்த கோயில்ல போனாலும் தமிழ் அர்ச்சனை இல்ல, கோயில் வழிபாடு தமிழன் தனக்கு தெரிஞ்ச வழிபாடு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியலங்க. வழக்காடு மன்றத்துல தமிழ்ல வேணும்னு பேசுற இன்றைய சூழல் வரைக்கும் நவீனமா வந்திருக்கு. ஆனா வழிபாடுற அர்ச்சனை மொழியில் தமிழ்ல பண்ணணுங்கிறதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு யோக்கியதே இல்ல தமிழ் தேசியவாதிகளுக்கு. அப்ப இந்த தமிழ் உணர்வு என்பது சாதி உணர்வு, சுயஜாதி உணர்வு இருந்தால் அவர்கள் தனக்கு கீழ் உள்ள ஜாதியை அடிமையாகவும் தனக்கு மேல் உள்ள ஜாதியை உயர்வாகவும் பார்ப்பாங்க. தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் இருக்கிற இந்த சுயஜாதி உணர்வு என்பது பார்ப்பனியத்தை மேன்மையாக்குவதும் பார்ப்பனியத்தை உயர்வா பார்க்கிற மனோபாவம் காரணமாகத்தான் பார்ப்பனியத்துக்கு எதிராக பார்ப்பனியத்தின் தமிழ் விரோத போக்கத்தை எடுத்து பேசுறதே கிடையாது. இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்திருக்குது, இதெல்லாம் எதுக்கு சமஸ்கிருதம், இந்தி திணிப்பு, இதெல்லாம் பிஜேபி RSS அமைப்பு பார்ப்பனிய கண்டுபிடித்தல் கொண்டு வருது. இன்னொன்னு, இப்ப மலையாளி தெலுங்கு பத்தி எல்லாம் பேசினார் ஐயா. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கோயில்களில் தமிழ்ல வழிபாடு நடத்த முடியாது கூடாதுன்னு சொல்றது மலையாளியோ தெலுங்கனோ கன்னடனோ கிடையாது. இவர்கள் தமிழர்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழில் பேசி தமிழிலே பிழைக்கிற அவர்கள் தான் தடுக்கிறாங்க. அதை பத்தி ஏன் தமிழை வாழ வைப்பது என்பது வேறு, தமிழனை வாழ வைப்பது என்பது வேறு. சகோதரர் சொல்றது தமிழுக்கான அங்கீகாரம், அர்ச்சனை பண்றது, அதெல்லாம் தமிழனுக்கு எந்த லாபமும் அதனால வராது. கல்வியும் வேலை வாய்ப்பும் வேணுமே தவிர அவர் அடுத்த போயிருக்கிறாரு. நம்ம அந்த ரவுண்ட்ல அடுத்து வரப்போறோம். அதாவது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துரும். பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது தேவையில்லாதது, அதுக்கான தேவையே இல்லை. இப்ப எதற்காக போய் பிராமணர்களை எதிர்க்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் நீதிக்கு, அதாவது 1920 to 30 அவர் நீதி கட்சி காலத்தை தான் அன்புமணி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அவர் அதெல்லாம் இப்ப தேவையில்லைங்க, எங்க பார்த்தாலும் ரெட்டியார் நாயுடு செட்டியார் போன்ற அந்த சமூகங்கள் அவர் குறிப்பிடுறது பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முற்படுத்தப்பட்ட சமூகங்கள், அவங்களோட ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அதை விடுத்துட்டு இப்ப திராவிட இயக்கங்கள் பேசுகிற இந்த பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு எல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல தோழர் திருமாறன் அவர்களுக்கு நான் ஒரு பதில் மதிமாறன். அதாவது பிராமணர்கள் தமிழர்கள், முதல்ல இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். தொல்காப்பியர் இல்ல பதிவு, அந்த கருத்தை நான் முதல்ல பதிவு பண்றேன். முதல் கருத்து, அதாவது அவரு எப்படி சொல்றாருன்னா, அதாவது மற்ற மொழி பேசுறவங்களை கூட நம்ம ஏத்துக்கலாம், ஆனால் தமிழ் பேசக்கூடிய பிராமணர்களை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு இலக்கண வகுத்த தொல்காப்பியரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. தமிழில் பல பாசுரங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு ராமானுஜர் தமிழில் இன்னைக்கு ஒரு பெருமாள் கோயில்ல ஒரு ரதம் போகுதுன்னா முன்பக்கம் தமிழ்ல பாடிக்கிட்டு தான் போவாங்க. திருவள்ளிக்கேணில போனா நீங்க பார்க்கலாம், முன்பக்கம் தமிழ்ல தான் பாடணும், பின்பக்கம் தான் சமஸ்கிருதம். அதே போல உலகத்துல எந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் இருந்தாலும் அந்த கோவில்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க, தமிழ்ல தான் பாசுரம் பாடப்படணும்.
அதே மாதிரி திருப்பாவை, திருவம்பாவை, நாலாயிர தீப பிரபந்தம் சிதம்பரத்துல ஓதுவார்களுக்கு வந்து ஏன் அவ்வளவு பிரச்சனை வந்தது? உச்சநீதிமன்றம் வரையும் போனாங்களே. உச்சநீதிமன்ற நீதி ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கு, அருதர் அடிகளார் தான் அங்க இருக்காரு. வேலூர் நாராயணம் கோயில் இருக்கு. இந்த ஆலயங்கள்ல சிதம்பரம் கோயில்ல இந்த சிதம்பரம் கோயில் அந்த தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்திருப்பு அவர்களுக்கு சொந்தமான கோவில் அது. எத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு அது? நீதிபதியை போய் கேளுங்க. நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. நீதிபதி என்ன சொல்றாங்க? அது உழைக்கும் மக்களுடைய வரி பணத்தில் தான் அது கட்டப்பட்டது. அது எல்லாரும் தமிழர்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய எல்லாரும். இப்ப வந்து திடீர்னு வந்து அந்த உழைப்பு சுரண்டதுக்காக அவங்க போடுறாங்க. அதுக்கு சமஸ்கிருதம் பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க வழக்கான போடுங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அந்த கோயில் வந்து அவர்களுக்கு சொந்தமானது. அவர் பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும். சுப்ரீம் கோர்ட் அப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல அப்பீல் கிடையாது இல்ல, அது ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். பிரச்சனை என்னன்னா தமிழ்ல அங்க மந்திரம் ஓதணும் அப்படின்னு சொல்லியும் தமிழ்ல அர்ச்சகர் வரணும்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள், குறிப்பா வந்து பல்வேறு கோயில்கள் தமிழ் அர்ச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொன்ன கருத்து தான் நான் சொல்றேன். HRPC அமைப்பு, மகாயக் அமைப்பு எல்லாம் போராடி போன போது அது கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சதுதான் பிரச்சனை. இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நம்ம ஒத்துக்கிறோம், அதுதான் வேற என்ன பண்ண முடியும் தீர்ப்பு வந்து. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்படி தமிழ்ல வந்து கூடாதுன்னு கொண்டு போறாங்கல்ல, அவங்க தான் யார்? அவங்க யார்? தெலுங்கா, மலையாளியா, கன்னடக்காரனா, ஜப்பான்காரனா? தமிழ் வந்து சிதம்பரம் கோயில்ல கூடாதுன்னு சொன்னவங்க சுப்ரீம் கோர்ட் வழக்கு கொண்டு போனவங்க யாருன்னு சொன்னாருன்னா நல்லா இருக்கு. அந்த கோயிலுடைய தீட்சிதர்கள் தான் அந்த வழக்கு போட்டாங்க. சுப்பிரமணிய சாமி வந்து அதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. தமிழ்ல அது பாடக்கூடாதுன்னு சொன்னால சுப்பிரமணிய தமிழ்ல பாடக்கூடாது இல்லைங்க. அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, பல்வேறு கோயில்கள்ல தமிழ்ல பாசுரங்கள் பாடப்படுகிறது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 234 MLA எத்தனை பேர் பிராமின் சொல்லுங்க? எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க? இன்னைக்கு எத்தனை மேயர்கள்? 10 மேயர்ல யாரு பிராமணர்? நீங்க ஆயிரக்கணக்கு. நான் தமிழ்நாட்டை கேக்குறேன். தமிழ்நாட்டு எத்தனை நகராட்சி இல்ல? அப்படி கிடையாது. ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரியார் எல்லாம் திட்டி பேசுறாரு, அவருக்கு பதவி கொடுக்க போடுறாங்க. இன்னைக்கு கவுன்சிலர் லட்சக்கணக்கான கவுன்சிலர் இருக்காங்க. ரெண்டாவது, அரசு வேலை வாய்ப்புல நீங்க எத்தனை பிராமணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? பிஜேபி இந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி 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 மற்றவர்களை ஓட்டுகளை பெறறதுக்காக, அதாவது இந்த விஷயத்தை சுட்டி காட்டி வாக்கு வங்கியை பெறறதுக்காக ஒரு காலத்துல அந்த தேவை இருந்ததா? ஒரு நிமிஷம், பார்ப்பன தேவை இருக்கிறது. எனக்கு இப்ப தேவை கட்சி பார்ப்பன எதிர்ப்பு சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு கட்சி சொல்லுங்க. இல்ல திமுக அதிமுக கூட பிராமணர் பேசுறதே கிடையாது. திமுக தான் பேசுது, அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறது கிடையாது. அதாவது ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த விஷயத்தை மீண்டும் 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 ஓட்டுக்கு பார்ப்பனரை திட்டினா ஓட்டே கிடைக்காதுங்க. 1980கள் 90கள் எந்த விதமான அரசு வேலை வாய்ப்பு கிடைக்காம பம்பாய், டெல்லி போன்ற மாநிலங்கள் வேலை வாய்ப்பு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட அரசு வேலை வாய்ப்பு எத்தனை சதவீதம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு வந்து வங்கி தேர்வுலயோ இல்ல அரசு வேலை வாய்ப்புலயோ இன்னைக்கு உள்ள தேர்வு முடிவுகள்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க, எத்தனை பிராமணர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? குஜராத் இங்க எல்லாம் பிழைப்பு தேடி எதுக்கு போனாங்கன்னா பஞ்சம் பிழைக்க. தமிழகத்தில் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதால், தமிழகத்தில் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அரசு வேலை வாய்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா 20% தவிர மீதி 31%. மற்ற சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஆனா அந்த 31% ஓபன் காம்படிஷன், ஓபன் கோட்டா தான். யாரும் கிடையாது. அந்த ஓபன் கோட்டாவிலும் தேர்ந்தெடுக்கப்படுவது பிராமணர்கள் கிடையாது. அதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 21,000 ஃபீஸ். எத்தனை பிராமணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? இந்த விஷயம், அதாவது இந்த பிராமண எதிர்ப்பு என்பதே இங்க உள்ள மற்ற நான் பிராமின்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இல்ல அப்படி சொல்ல வரல. அரசியல்வாதிகள் ஓட்டு பொறுக்குவதற்காக பயன்படுத்த இல்ல. மதிமாறன் சொன்ன அத்தனை கருத்துல நான் உடன்படுறேன். என்னன்னா அவங்க சொன்ன மாதிரிதான், எந்த அரசியல்வாதியுமே இல்ல நேரடியாகவே எங்களை போன்ற பொதுநல அமைப்புகள்கிட்ட கட்டாயமாக சொல்லுவாங்க, நீங்க வந்தா எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு. இது வந்து தவறான குற்றச்சாட்டு. இன்னொன்னு சொல்றாங்க ஐயா, நான் இப்ப கேக்குறேன், நீதிபதிகள் இந்தியாவில பார்ப்பனர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? ஆனா நீதிபதிகள் எத்தனை விழுக்காடு நீங்க கொடுத்திருக்கீங்க? உயர் பதவிகள் எத்தனை விழுக்காடு கொடுத்திருக்கீங்க? IIT போன்ற கல்லூரிகள்ல எத்தனை விழுக்காடு பார்ப்பனர்களுக்கு இருக்கு, தமிழர்கள் இருக்கு? தமிழர்கள் போய் இல்ல தமிழர்கள் உள்ள இன்றைக்கு அரசு இப்ப ஐயா சொன்னாங்களே, மத்த வெளி மாநிலத்தவர்கள் எல்லாம் உயர் பதவிகள் இருக்காங்கன்னு. இந்திய அரசுல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களிலே 78 விழுக்காடு இன்றைக்கும் உயர் சாதி பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பார்ப்பனர்கள் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பார்ப்பனர்கள்? இந்தியா மொத்தமே ஒத்துக்க மாட்டாங்க.
நான் சொல்றேன், பார்ப்பனர்கள் ஒருத்தர் கூட நகர சுத்தி தொழில, கார்பரேஷன்ல, தெருக்கூட்டல ஒருத்தர் கூட இடம் கிடையாதுங்க. கட்டாயமா ஏங்க நீங்க அவங்க இடம் கொடுக்க அது அங்க கட்டாயமாக நாங்க என்ன சொல்றேன், இப்பதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்ப்பனர் கக்கூஸ் வர முடியாதா? தாராளமா இல்ல மத்த ஜாதிகாரன் வர முடியாதா? பார்ப்பனர்கள் இடம் கொடுங்க. அது இல்ல, இது எல்லா வேலையும் அரசு வேலை வாய்ப்பு, வங்கி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி போன்றவையிலே பிராமணர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. இல்ல இல்ல நான் தமிழ்ல இருந்தீங்க, ஜட்ஜா இருந்தாங்கன்னு எத்தனை தெருக்கூட்டத்துல பார்ப்பனர்கள் நீ வேலை எல்லா வேலை வாய்ப்பிலுமே நீங்க தாராளமா அரசு வேலை வாய்ப்பிலே முற்றிலுமாக புறக்கணித்திருக்கீங்க. அரசு வேலை வாய்ப்பு மயானம் எரிக்கின்றவர்கள் வேலைக்கு எத்தனை பேர் பார்ப்பனர்கள் விண்ணப்பம் போட்டாங்க நீங்க சொல்லுங்க. அது அவங்களுடைய சுய விருப்பம். சுய விருப்பம். அப்ப உயர் பதவிகளுக்கு மட்டும் நீங்க நீங்க எல்லாமே தமிழர், நீங்க எல்லாருமே தமிழர், நீங்க பார்ப்பனர்கள் தமிழர் தான். நீங்க எல்லா கோயிலையும் தமிழ்லயே பண்ணுங்களேன், சமஸ்கிருதத்தை விட்டுடுங்களேன். தமிழ்ல அர்ச்சனை பண்ணா நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுவீங்களா? ஏன் கோயில வந்து சாமி கும்பிடுங்களா? ஏன் கும்பிட மாட்டீங்க? குதர்க்கவாதமாக நாத்திகவாதம் பேசக்கூடிய நீங்கள் குதர்க்கவாதத்தை சொல்றீங்க தவிர தமிழ் அர்ச்சனை பண்ற கோயில முட்டை அடிச்சுக்கிறீங்களா? முட்டை போடுறீங்களா? வந்து தமிழ் அர்ச்சனை பண்ற கோயில் கட்டுறது முட்டை போட்டுக்கிறீங்களா? எத்தனை கோயில்ல நான் காட்டுறேன். கபாலீஸ்வரர் கோயில்ல தமிழ் அர்ச்சனை உண்டா? தமிழ் அர்ச்சனை பண்ற கோயில் உங்களுக்கு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல அர்ச்சனை உண்டா? நீங்க தயாரா? பார்ப்பனர்கள் இன்றைக்கும் உள்ளே வெளியில பார்த்தாவே தோசம் கோயில் தரிசனம் கோடி தரிசனம் இந்த வாதம் ஒரு படம் இருக்கட்டும். நீங்க ஒரு நீண்ட அரசியல் பார்வையாளரா, ஒரு பத்திரிகையாளரா, பிராமண எதிர்ப்பு இப்ப தேவையா இல்லையா? அன்புமணி தேவையா இல்லைன்ட்டார். இப்ப எதுக்குங்க பிராமண எதிர்ப்புல இப்ப தேவையா இல்லைங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப பிராமண எதிர்ப்பு யார் பண்ணிட்டு இருக்கா? தேவையா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு இப்ப யார் பிராமண எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கா? உதாரணமா எடுத்துக்கங்க, யாருமே பண்ணல. இவங்க வந்து சடங்குகளா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, திராவிட கழகமே சடங்கா அவங்களே பிராமண எதிர்ப்புங்கிறத சடங்குகளா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர விட்டுற முடியாது. அவங்க அதை விட்டு அவங்க அடையாளமே போயிடும். அதனால வந்து பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இப்ப யாருமே அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்வதே இல்லை. பிராமண எதிர்ப்பு என்பது இல்லாத போது அது தேவையா இல்லையா, முடிஞ்சு போச்சாங்கிறது தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம ஒரு மாநிலமாக தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்ம எப்படினாலும் இந்த வெளிப்புற புற நடப்புகளால் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ பல ஆண்டுகளாக உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 69 காங்கிரஸ் பிளவுபடும் போது சஞ்சீவ் ரெட்டியும் விவி கிரியும் நின்னாங்க எலெக்ஷனில், பிரசிடென்ட் எலெக்ஷனில். சஞ்சீவ் ரெட்டி சவுத் இந்தியன் நான் பிராமின், விவி கிரி அதே ஆந்திராவை சேர்ந்த பிராமின். இந்த திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய திமுக யார் ஆதரிச்சதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா பெரியார் அதுல பெரியாரோட நிலைப்பாடு வேற மாதிரி இருந்தது. பெரியாருடைய நிலைப்பாடு வந்து எப்பவுமே தடுமாறுறதே இல்லை, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இவங்க எப்படி தடுமாறுறாங்கன்னு சொல்றேன். 67 ஆட்சிக்கு வந்துட்டு 69 முதல் சர்க்கிள் ஃபர்ஸ்ட்ல பிராமண ஆதரிச்சாங்க, ஒரு விவி கிரி ஆதரிச்சாங்க. அதுல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆதரிச்சாங்க. இந்திரா காந்தி பிராமணன் இல்லையா? இந்திரா காந்தி வட இந்திய தலைவர்கள் பெரும்பாலும் அதுதான வாய்ப்பு இல்ல, அதுதானே அவங்களுக்கு சான்ஸ் இருந்தா. அப்படி எல்லாம் இருந்த நிலைமைகள் இன்றைக்கு ஒரு விபி சிங் வந்த பிறகு மண்டல் கமிஷன் அதெல்லாம் வந்து மாறி இந்திய அரசியல் சூழலே மாறிய பிறகு விபி சிங் திமுக தானே ரொம்ப திமுக தானே முழுமையா ஏன்னா மண்டல் கமிஷன் ஏன்னா அவர் அப்படி இருந்தாரு, அவரை ஊக்குவிச்சாங்க. அதனால அவர் இன்னும் வேகமா செயல்பட முடிஞ்சது. அந்த தாக்கம் பெரியார் ஏற்படுத்திய அந்த தாக்கம், அந்த மற்ற ஜோதிராவ் ஃபூலே போன்ற பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள்லாம், நாராயண குரு போன்றவர்கள்லாம் வந்ததோட தாக்கம் இன்றைக்கு என்ன இருக்குன்னா, இந்தியாவிலேயே சமஸ்கிருதம் சொல்லட்டும், இந்திய திணிக்கிட்டு எதை வேணாலும் சொல்லி பார்க்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸே கூட ஒரு முறை நரேந்திர மோடிங்கிற ஒரு நான் பிராமணத்தான் பிரதமரா முன்னிறுத்த வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. ஒரு தேவை வந்துருச்சு, அவங்களுக்கு அந்த தேவை வந்துருச்சு. இது வந்து அடிப்படையில் இங்கிருந்து உருவான பார்வை. இது இந்த வித்து இங்கிருந்து தமிழ்நாட்டில் கூட இந்த வித்து இங்கிருந்து முளைச்சது. அது நரேந்திர மோடி இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஆலேயே முன்னிறுத்தப்படுறாருன்னா ஆர்எஸ்எஸ்க்கே அந்த மாற்றத்துடைய தேவை உணர்வு வந்திருக்கு. இனிமே ஒரு பிராமணனை முன்னிறுத்தி நம்ம ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏதோ ஒரு பேருக்காவது ஒரு நான் பிராமணனை முன்னிறுத்தணும், ஒரு நான் பிராமணனை கொண்டு வந்துட்டு நம்ம அஜெண்டாவை செலுத்துவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய டாக்டிஸ். அது மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து விபி சிங்கை எப்படி ஆதரிச்சோமோ அவரை வச்சு எப்படி பெரியார் வந்து எதுக்கு காமராஜர் பச்சை தமிழன் சொன்னார்? அவர் சொன்னாலும் சொல்லாட்டி காமராஜர் தமிழர் தான். ஏன் பச்சை தமிழ் சொன்னார்னா, அவரை ஊக்குவித்து அந்த முதலமைச்சர் பணியில் இருக்கும்போது நமக்கான வேலைகளை வாங்கி கொள்வது தான், நம்ம இனத்துக்கான பணிகளை செய்ய வைக்கிறது. அவர் இந்திய தேசத்தில் இருந்தால் கூட அவரை அந்த பக்கமே முழுசாக சாய விட்டுறாம ஒரு தமிழனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய வைக்கிறதுக்காகத்தான் பச்சை தமிழன் தட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு வீரமணியை போன்றவர்கள் எல்லாம் எல்லாருமே விபி சிங்கை நம்ம எல்லாருமே ஆதரிச்சது கூட அந்த மாதிரி சில வேலைகள் வாங்கிக்கிற கதை.
என்னுடைய பார்வையில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸே கூட நரேந்திர முன்னிறுத்தினா கூட நம்ம அந்த நரேந்திர மோடியும் தட்டி கொடுத்து நமக்கு வேண்டியதை வேலை வாங்கிக்கணுமே தவிர நம்ம அவரையும் கொண்டு தள்ளி நீ சமஸ்கிருதம் நீ தள்ளி கொண்டு விட்டுறக்கூடாது. இல்ல இந்த இடத்துலதான் சுப்பிரமணிய சாமிட்டையும் சோட்டு கொண்டு விட்டுறக்கூடாது நரேந்திர மோடியை. ஆனா அங்கதானே இருக்கிறாங்க. இல்லைங்கிறேன். இப்ப 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதுல நான் புடவை பிடிச்சி வைக்க சொன்னேன், அதை பண்ணேன்னு சொன்னாரு. இப்ப இந்த 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதுல அவனை ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆளை பேச விடாம ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய என்ன 31 மாநிலங்கள் நம்ம ஒரு மாநிலமா இருக்கிறதுனால நம்ம முழுமையா இந்தியாவை ஆண்ட முடியாது. அந்த இந்தியாவை ஆள வரக்கூடியவனை நம்ம முழுமையா பகைச்சுக்கிறாம நம்ம அது நான் சொல்ல இன ரீதியா அரசியல் ரீதியா இருக்கட்டும், என்ன அவங்க முடிவு பண்ணிட்டு தேர்தலில் இன ரீதியாக இந்த சமஸ்கிருதம் வருது இந்தி வருதுங்கிறதுனால இந்த இடத்துல இனம்ங்கிறத பிற்படுத்தப்பட்டோர் முன்னிலைப்படுத்துறத நீங்க ஆதரிக்கணும்னு எடுத்துக்கலாமா? இல்ல தமிழர் இல்ல நீங்க சொன்னதுனால பிராமணன் சொன்னால நான் பிராமின் சொல்றேன். பிற்படுத்தப்பட்டவரா ஷெட்யூல் காஸ்டா அதெல்லாம் சொல்லவில்லை. நீங்க பிராமண ஆதிக்கம்ங்கிறதுனால நான் பிராமின் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். நிச்சயமா. இப்ப இந்த பிரதான தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் அல்லாதவர்கள் அதிக முக்கியத்துவம் பெறாங்க அப்படிங்கிறீங்களா? இப்ப ஒரு அதிகார மையத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழரான ஒரு பிற்போக்கு சிந்தனையாளர் இருக்கிறது நல்லதா, இல்ல தமிழர் அல்லாத ஒருத்தர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இருக்கிறது நல்லதா? அதாவது முற்போக்கா பிற்போக்காங்கிறது அது எது நல்ல நலன் பயக்கும்? இல்ல ஒரு தமிழரே முற்போக்கான தமிழரே வரட்டும். தமிழர் அதுக்காக முற்போக்கு தமிழர் எந்த தமிழன்ட்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. முற்போக்கான தமிழரே வரட்டும். அதனால பிற்போக்குங்கிற காரணம் காட்டி தமிழர் அல்லாதவன்ட்ட கொண்டு மாநிலத்தை விட்டுற முடியாது. நீங்க கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ இப்ப புதுசா வந்திருக்க தெலுங்கானாவிலேயோ எங்கேயாவது இப்ப கேரளாவிலேயோ ஒரு தமிழனை நான் வருங்கால முதல்வர் நாங்க எழுத முடியுமா அந்த மொழியில? இங்க ஊர்வரம் பாத்தீங்கன்னா வருங்கால முதல்வர்னு பூரா தெலுங்குக்காரனை பூரா எழுதி வச்சிருக்கேன் வருங்கால முதல்வர்னு. இந்த மாதிரி ஒரு கேவலம் எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு அந்தந்த மாநிலத்து ஒரு தன்மானம் ஊற்றப்பட்டதுன்னா இந்த தன்மானமும் இருக்கணும். நம்ம மாநிலத்தை நம்ம தான் ஆளுங்க தன்மானம் இருக்கணும். எங்களை யாருமே தகுதி இல்லை, நீங்க தான் தமிழ் இனத்தின் மனசாட்சி, நீங்க தான் தமிழன் என்று சொல்லடா தலைவன் பண்ணதான் சொல்றீங்கன்னு தமிழர்கள் அல்லாதவர்கள் பின்னால தமிழர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது, இவங்க தெலுங்கர்களை எதிர்க்கிற அளவுக்கு மார்வாடிகளை எதிர்ப்பதில்லை இந்த தமிழ் தேசியவாதிகள். மார்வாடிகள் அடிப்படையாவே பல்வேறு விஷயங்களை பொருளாதார ரீதியாவே 70-80 வருடமா சென்னை உட்பட பல்வேறு மெட்ரோபாலிட்டன்ஸ் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மார்வாடிகள் எதிர்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. தெலுங்கர்களை ஏன் இப்ப கேரளா கூட அடிக்கடி தண்ணி பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இவங்க மலையாளிகளையும் மார்வாடிகளையும் எதிர்க்கிற அளவு ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா தெலுங்கர்களை மட்டும் எதிர்த்துறாங்க. ஏன்னா தெலுங்கர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களா தான் இங்க இருக்கிறாங்க. மார்வாடிகள் அதிகார மையத்திலயும் ஆதிக்க சக்தியாவும் இருக்கிறாங்க. சுரண்டலா மார்வாடிகள் பொருளாதார சுரண்டல் நடத்துறாங்க அப்படிங்கிறது உண்மை. அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியது குறைவா இருக்கு. அதை திராவிட இயக்கம் தானே பண்ணுது. திராவிட இயக்கம் விரட்டி அடிக்கப்பட வேண்டியது கூட அவசிய தேவை மார்வாடிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னன்னா அவன் டாக்டிஸா நான் தமிழன் ஆள வருவேன்னு சொல்றது இல்லை. எந்த மார்வாடியும் வருங்காலம் போது எழுதி போட்டுக்கிறது இல்லை. அவன் தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்துறது இல்லை. ஆனா இங்க தமிழனை ஆளுவதற்கே நாங்க தான் தகுதி படைத்தவர்கள்னு தெலுங்குகள் நினைக்கிறாங்க. தமிழனுக்கு ஆள தகுதியே கிடையாது அப்படி சொல்றாங்க. ஆமா, நாங்க தான் அந்த காலத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து தமிழனை ஆள பிறந்தவர்களே நாங்கள் தான் அப்படிங்கிற மனோபாவம் இங்க உள்ள தெலுங்குகிட்ட இருக்கனால தெலுங்குல எதிர்க்க வேண்டியிருக்கு. எந்த கன்னடனும் மலையாளியும் கூட அப்படி வெளிப்படைய சொல்றது இல்ல. தெலுங்கு எதிர்ப்பு தான் உங்களுக்கு பிரதானம். நிச்சயமா திராவிட எதிர்ப்புங்கிறது தெலுங்கு எதிர்ப்பு தான் பிரதானம். ஏன்னா இப்ப இந்த இதோட தொடர்ச்சி ஒன்னு சொல்லிடுற ஒரு பதிவுக்காக, திராவிட இயக்கம் எதுங்கிறதுல நான் முதல்ல சொன்ன பாருங்க, திமுக தலைவர் திராவிட இயக்கம் இல்லைங்கிறார்ல, நான் அதை முழுமையா ஒத்துக்கிறேன். திராவிட இயக்கங்கள்லயே இந்த திராவிட மாயை பிடிப்பு இல்லாத ஒரு இயக்கம் அதிமுக தான். இவங்க 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் இருக்காங்கல்ல, அவங்க எம்ஜிஆருங்கிற ஒரு தனிநபருடைய பற்றாளர்கள். இன்னைக்கு ஜெயலலிதா பின்னால் நிக்கிறாங்களே தவிர அவனுக்கு எந்த திராவிட மாயையும் கிடையாது. அவன் திராவிட இயக்க நூற்றாண்டு கொண்டாடுறவன் கிடையாது. ஆனா திமுகவும் மதிமுகவும் திராவிட இயக்க நூற்றாண்டு அதான் விமர்சனமா கொள்கை இல்லாதவன் அவங்க விமர்சனமா அது அவங்க சொல்லட்டும். என்னுடைய பார்வையில இந்த 1.5 கோடி தமிழ் அதுல இருக்கான். 1.5 கோடி தமிழர்களை அதிமுகங்கிற கட்சி உள்வாங்கி இருக்கிறது. அந்த தலைமையும் தலைமை தானே? இல்ல நான் அதுல மாறுபடுகிறேன். ஜெயலலிதா தமிழை தாமலையா கொண்டவர் ஒண்ணு. ரெண்டாவது இப்ப இருந்து இந்த ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்த பிறகு பாருங்க தீர்ப்பு, அதனுடைய அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஐயங்கார் பேக்கரி அடிச்சான் அதிமுக காரன், கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அடிச்சான், இந்த முல்லைப்பெரியார் பிரச்சனை முத்தூட் பைனான்ஸ் அடிச்சான். இப்ப இந்த ஆந்திராவில் பண்ண பிறகு ஆந்திரா வாகனங்களை சிறைப்பிடிக்கிறான். இந்த திராவிட மாயிலிருந்து விடுபடுறான் பாருங்க.
இந்த தொடர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு, காவிரி, இப்போ இந்த பாலாறு அல்லது இந்த நேற்று பத்திரிகையாளர்கள் அடித்தது, இதுலேருந்து இந்த திராவிட மாயிலிருந்து தமிழன் விடுபட்டு கொண்டிருக்கிறான், அன்றாடம் விடுபட்டு கொண்டிருக்கிறான். இதுதான் தமிழ் தேசியத்தை நோக்கி போகும். இந்த எந்த சட்டசபையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் பிரபாகரனை பிடித்து கொண்டு வந்து தூக்கிலை போட வேண்டும் என்று சொன்னாரோ, அதே சட்டசபையில் அதே முதலமைச்சர் இன்றைக்கு 3-4 தீர்மானங்களை உலகளவிலே தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு தீர்மானங்களை போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி. அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் தேசியம் வென்றெடுக்கப்படும். நிச்சயம். அந்த வாரத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். உங்களோட நிறைவு கருத்து பதிவு செய்யுங்க. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். எடுத்து யார் யார் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு சாதி இருக்காங்கன்னு எடுத்து மட்டும் வேலை வாய்ப்புல அதனுடைய சாதியினுடைய சதவீதத்தின் அடிப்படையில ஒதுக்கப்படணும்ன்றத நான் இந்த தொலைக்காட்சி வாயில வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா திராவிட இயக்கத்தின் கோரிக்கையும் ஆமா, என்னுடைய கோரிக்கை தான். என்னோட கோரிக்கை தான். ஆய்வாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு. நிறைய ஒதுக்கீடுங்கிற வார்த்தையே வராது. ஒரு விஷயம் இவங்க 3% ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கட்டுரை வெளியா இருக்கும், படிங்க. அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த 3% கிடையாது, அவங்க 10% விஷயத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. பிராமணர்கள் 10 விழுக்காடு. ஆமா, 10 விழுக்காடு இருக்கான்னு சொல்றாங்க. அதனால சாதிவாரி கணக்கெடுப்ப உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி தான் எல்லா இடத்துலயும் மாநாடுகள் நடத்துறாங்க, சமுதாய மாநாடுகள் மாயாவதி நடத்துறாங்க. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும். யார் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு சாதி இருக்காங்களோ அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்ப அந்த சாதி சதவீத ஒதுக்கப்பட்டா இந்த பிரச்சனை இருக்காது. நான் கருதுறேன். முழுமையா ஒத்துக்கிறாரு. இந்த ஒரே வார்த்தை, அதுக்கப்புறம் ஒதுக்கீடுங்கிறே வராது. நான் ராமதாஸ் முன்னிலையில பல கூட்டங்களில் பேசியிருக்கேன். நம்ம ஒதுக்கீடுங்கிறத யார்ட்டும் கேட்டு வாங்குறதா அர்த்தம். அவனுக்கு அது அதிகாரம் ஒதுக்குற அதிகாரம் இருக்கு. ஒதுக்கீடுங்கிறது ஒதுக்கீடுங்கிறது பங்கீடு. பங்கீட்டுக்கு அடிப்படையில் இந்த திராவிட இயக்க கொள்கை தான். சாதிவாரிகள் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா 199 மார்க் வாங்கின குழந்தை கிடைக்காம இருந்த சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். இல்ல, நீங்க அதை வேற விதமா பாக்குறீங்க. உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த உணவு ஐயா சொன்னதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். என்னன்னா, சடங்காக கூட திராவிட கழகம் செய்யறது. இந்த நாங்கள் அரசியல்வாதி அல்ல, எங்களுக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. எங்களுக்கு நிரந்தர எதிரி உண்டு. திராவிட தத்துவத்திற்கு நிரந்தர எதிரி ஒட்டுமொத்த வெகு மக்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை புறந்தள்ளுவது என்பது திராவிட இயக்கத்துடைய தலைவர் பெரியார் சொன்னது. அதனால பார்ப்பன எதிர்ப்பு என்பதை கட்டாயமாக நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம். இன்றைக்கும் இருக்கிறது. திராவிடம் என்பது மூச்சு காற்று மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். மூச்சு இல்லைன்னா மனிதன் இருக்க முடியாது. எனவே இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய கருப்பொருளாக திராவிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். நிச்சயமா அது திராவிட இயக்கங்கள் தேவை நிறுத்தி போறாங்க. அந்த கருத்தை நீங்க முழுமையா மறுக்கிறீங்க? கட்டாயமா மறுக்கிறேன். இல்லைன்னாவே அவர் பேச முடியாது. ஏன்னா திராவிட இயக்கம் என்பது இது இந்த அரசியல் கட்சிகளை மட்டும் வைத்தல்ல. நீங்க எதை பேசினாலும், தமிழை பத்தி பேசினாலும் கூட அது திராவிட இயக்கம் தான். ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருக்கும் போதே தமிழ்ல ஏடுகளுக்கு பெயர் வைத்த ஒரே தலைவர் பெரியார் தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த தமிழ் அல்லாத ஏடுகள் பெயர் வைத்ததே இல்லை. ஆனா தமிழ் தேசியம் பேசியவர்கள் இன்றைக்கும் கூட வடமொழியில தான் பேர் வைத்து இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே எதை பேசினாலும், இடஒதுக்கீடு பேசினாலும், பெண்கள் உரிமை பேசினாலும், எதை பேசினாலும் அது பெரியாரை சார்ந்தே இருக்கும். பெரியாரை சார்ந்திருந்தால் அது திராவிடத்தை சார்ந்தே தான் இருக்கும். நிச்சயமா. அவங்களும் கேட்பது ஐயா ஒரே ஒரு விஷயம் வச்சார். நான் பகுத்தறிவு அவருக்கு அவர் கேட்டது, அண்டை மாநிலங்களில் தமிழர்கள் யாராவது முதலமைச்சர் ஆக முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் வருதுங்கிறாரு? அண்டை மாநிலங்களில் ஐயா சொல்வது மாதிரி இன உணர்வு, மொழி உணர்வு சார்ந்து அந்த மாநில முதல்வர்கள் வரல. இன்னும் சரியா சொல்லணும்னா கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில எல்லாம், மகாராஷ்டிரா உட்பட அங்கு மொழி பேசுகிற அந்த இனத்தை சேர்ந்த முதல்வராக வராங்கன்னா அவர்கள் எல்லாம் தேசிய கட்சியிலிருந்து தான் வராங்க. பிஜேபி தான் கர்நாடகா முதல்வராக கொண்டு வருது. கேரளாவில் காங்கிரஸ் தான் மலையாளி முதல்வராக கொண்டு வருது. ஆந்திராவில் காங்கிரஸ் தான் முதல்வராக கொண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேசிய கட்சி, தமிழ்நாட்டை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் காங்கிரஸ், பிஜேபி போன்ற தேசிய கட்சிகள் தான் அந்த மொழி பேசுறவனே கொண்டு வருது. சொல்லுறேன், தெலுங்கு தேசம் விடுங்க, தெலுங்கு தேசம் இல்லாட்டிலும் கூட தமிழ்நாட்டுல கூட காமராஜர் ஆட்சியை ஐயா கொண்டு வந்திருந்தாலும் அவர் காங்கிரஸ்ல இருந்தா முதல்வர். பாண்டிச்சேரி அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளாரே தமிழ் முதல்வர் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கதானே செய்யறாரு. அதனால உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தேசியம், பிறப்பு சர்டிபிகேட், பெர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சு தமிழனா கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதில் மாறாக நீங்க தேசிய கட்சிகளுக்கு தமிழ் விரோத காங்கிரஸ் ஓட்டு போட்டா கூட அவன் உங்களுக்கு ஒரு முதல்வர் தானே, அவனே கொடுத்துட்டு போயிடுவான். ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவர் தமிழராக அங்க வர்றாரா அல்லது பார்ப்பனர் அல்லாதவா இருக்கிறாரா அப்படிங்கறத வச்சு மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்றது கிடையாது. பெரியார் கண்ணோட்டம் இருக்குதுங்கிறதுக்காக பார்ப்பனர் அல்லாதவர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்ப மோடி பார்ப்பனர் அல்லாதவர் தான். பெரியார் இயக்கம் பார்ப்பனர் அல்லாத அரசியல் பேசுறது தான். பெரியார் அதை தான் பேசினாரு. பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக மோடி ஆதரிக்க முடியாது. இது வரலாற்றில் எப்போதுமே நடக்குது. நீங்க கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணங்கள்ல கிருஷ்ணன் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர்.
ஆனால் அவர் எதை நிலைநிறுத்தினாரு? 4 வர்ணம், பார்ப்பன உயர்வு, இந்த இந்து சமூக அமைப்பின் மேன்மை, அதுக்கு விசுவாசமா இருந்து அதுதான் நான் செய்வேன் கண்ணன் சொன்னதுனாலதான் கண்ணன் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கடவுளா இருக்கிறாரு. ராமனும் கூட அப்படிதான். அப்ப அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா மோடி பிற்படுத்தப்பட்டவரா, பார்ப்பனரா அல்லாதவரா நம்ம பார்க்கல. அவர் எதை பிரதிநிதிப்படுத்துகிறார், யாரு சார்பாக பிரதிநிதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி மோடி ஒருபோதும் அவரால் பார்ப்பனர் அல்லாத மக்களின் கல்வி, வேலை வாய்ப்பு சார்ந்து ஒரும் செய்ய முடியாது. இன்னைக்கு மோடி அரசு வந்ததுக்கு காங்கிரஸ் பார்ப்பன தலைமை இருந்த போது கூட இவ்வளவு மோசமான சமஸ்கிருத இந்தி ஆதரவு வரல. பார்ப்பனர் அல்லாத மோடி வந்ததுக்கு பிற்பாடுதான் சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, பார்ப்பனிய உயர்வு, பகவத்கீதை இதெல்லாம் வருது. பார்ப்பனை கண்ணோட்டத்துடன் சொன்னா பிரதிநிதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவர் பார்ப்பனர் அல்லாதான் கிடையாது. அரசியல் கண்ணோட்டம் எதற்குமே ஒருவரை ஆதரிப்பதும் எதிர்ப்பதற்கும் அரசியல் கண்ணோட்டம் தான். பிறப்பால் கிருஷ்ணய்யர் இப்ப இறந்தாரு. அவர் பிறப்பால் கிருஷ்ணய்யர் ஐயர்னு பேரோட இருந்தாலும் கூட அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கும்போது அந்த கூறுகள் அவர் கொடுக்கல. சட்டத்துக்கு உண்மையாவும் பெரியார் தடை செய்யப்பட்ட பெரியார் நூலை கூட அவர் தடையை நீக்கினாரு. நிறைய தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு பதவி ஊர்ல ரயில்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை அவர் நீக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல பெரியார் இயக்கம் பார்ப்பனத்துக்கு பேசுறோம். கிருஷ்ணயரை ஏன் ஒத்துக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த கூறு இல்ல. ஏன் மோடியை ஒத்துக்க முடியலன்னா அவர்கிட்ட பிறப்பால் பார்ப்பனருக்கு இருக்க வேண்டிய குணாம்சங்கள் இருக்கிறதுனாலதான் மோடி ஒரு பிரதமர் லெவலுக்கே போயிருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ பிஜேபியில தலைமை பண்பு உள்ளவர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளா காத்திருந்தாங்க. இலா கணேசன் எல்லாமே இருந்தாங்க. அங்க கூட நிறைய பேர் அத்வானி அவங்க எல்லாம் இருந்தும் கூட ஏன் மோடியை தேர்ந்தெடுத்தார்களோ தமிழகத்துல ஏன்னா பெரும்பான்மையான மத்தியில அதிகமான அவர்களை கட்சியில சேர்ப்பதன் மூலம் அதிகாரம் வருது. இவ்வளவு பேர் சேர்ந்து அந்த தலைமைக்கு ஒரு நான் பிராமின் போறாரா, தமிழர் வராரான்னு போனா அவர் யாரை பிரதிநிதிப்படுத்துறாரு? தமிழ் இங்க நீங்க ஐடியாலஜி இல்லாம பிறப்பால் ஒரு பச்சை தமிழை நீங்க கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா அவர் தமிழ் விரோத வேலைகளை தான் பாப்பாரு. அரசியல் கண்ணோட்டம் வேணும். குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த விஷயம் பேசினாலும் பெரியாரை தவிர்த்து விட்டு, திராவிட இயக்க அரசியலை தவிர்த்து விட்டு இங்க பேசுகிற எதுவுமே தமிழர் விரோத போக்காதான் இருக்கும். நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் உண்மையில் ஒரு பல்வேறு பயனுள்ள தரவுகளை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பான விவாதமாக அமைந்தது என்றே நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் இது திராவிட இயக்க கருத்தியல் குறித்து ஒரு எதிர்மறை நேர்மறை விமர்சனங்கள் முழுமையாக ஆதாரங்களுடன் தரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பிராமணர் எதிர்ப்பு தேவையா தேவையற்றதா என்பது குறித்தும் ஆதரவு எதிர் நிலைப்பாடுகளும் இங்கு முழுமையாக ஆழமாக விரிவாக பேசப்பட்டது என்றே நாங்கள் நினைக்கின்றோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மூத்த பத்திரிகையாளர் தமிழ் சேனை இயக்கத்தினுடைய தலைவர் நகைமுகன் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்களுக்கும், திராவிட கழகத்தை சேர்ந்த தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும், எழுத்தாளர் மதிமாறன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.